ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவக்காய் பொரியல் வந்து செஞ்சுருந்தேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வழக்கம் போல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக தான் வந்து சமைச்சிருந்தேன். காய் மட்டும் மார்னிங்கே ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கடுகு போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து கருவேப்பிலை இல்லை, நான் அதனால் வந்து கருவேப்பிலை வந்து போடலை. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளி சீக்கிரமாக வெந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது 3 ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட் பண்ணி வச்ச கோவக்காய் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபைனலாக வந்துட்டு எனக்கு இப்படி தான் வந்துச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.